सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சாதன சதுஷ்டய சம்பத்தி. சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஞான யோகத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, ஞான யோக விசாரம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து 4 விதமான தகுதிகளோட இந்த விசாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அந்த 4 விதமான தகுதிகள் தான் இந்த சதுஷ்டய சம்பத்தி. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு கதை சொல்றார். ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, படகுல போறதுக்காக அவன் வந்து ஏறிட்டான். ஏறி அவன் வந்து படகையும் செலுத்திட்டு இருக்கிறான். ஆனா அந்த படகு வந்து நங்கூரம் போட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அது அவனுக்கு தெரியல. அவன் வந்து அந்த படகு செலுத்தினப்போ அது லைட்டா ஷேக் ஆயிருக்கும் இல்லையா, அதையே பார்த்து அவன் என்ன நினைச்சிட்டான், அது மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டான். அப்ப வந்து காலையில தான் தெரியுது அவனுக்கு, நம்ம வந்து ஆரம்பிச்ச இடத்துலயே இப்ப வரைக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிறது காலையில தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாம நம்ம வந்து ஞான யோக விசாரத்துக்கு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து பல வருஷங்களா வந்து இந்த ஞான யோக விசாரத்துல ஈடுபட்டு இருப்போம். ஆனா ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இருப்போம். அப்ப இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்ம வந்து இப்போ பசிக்குது அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டா பசி நீங்கும். இப்ப சாப்பாடு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும், சமைக்கணும். இப்ப இந்த சமையல் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு ஆகும். ஆனா சாப்பிட்றது 5 நிமிஷத்துல நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும் போது நமக்கு எப்படி இருக்கு, நல்லா சுகமா இருக்கு. அந்த மாதிரி நமக்கு சாஸ்திரம் கேட்கும் பொழுது, இந்த ஞான யோக விசாரத்துல நம்ம ஈடுபடும் பொழுது நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நமக்கு வந்து அது நல்லா இருக்காது, அது கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து முழுக்க முழுக்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து ஞான யோக விசாரத்துல ஈடுபட்டுக்கிட்டே அப்படியே இந்த ப்ரிப்பரேஷனையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்ச நஞ்சமாச்சு இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறது நமக்கு இருக்கிற காரணத்தினாலதான் இந்த விசாரத்திலேயே நம்மளால வந்து ஈடுபட முடியுது. இது நமக்கு சுத்தமா இல்லை அப்படின்னா நம்மளால இதுக்குள்ள வரவே முடியாது, இது கேட்கவே முடியாது. அப்ப வந்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இதை வந்து நம்ம அடையணும், இந்த தகுதிகளை நம்ம அடையணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்தாகணும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது, அவங்களுக்கு 25 வயசு ஆகணும் அப்படின்னா அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. பேசாம வேலைக்கு சாப்பிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு இருந்தாங்கன்னா போதும், அவங்க பாட்டுக்கு வளர்ந்துருவாங்க. ஆனா இந்த சாதன சதுஷ்டயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தகுதிகள், இதை வந்து நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தாலும் அடைய முடியாது. இதுக்கு வந்து முயற்சி என்பது தேவை. அசுர குணங்கள் வேணா வந்து முயற்சி இல்லாம தானாவே வந்துடும். ஆனா இது மாதிரியான தெய்வீக குணங்கள் என்பது நம்ம முயற்சி செஞ்சா மட்டும்தான் நமக்கு கைகூடும். இப்போ அடுத்த விஷயம், இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இதை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாதனம். சாதனம்ங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஒரு சாத்தியத்தை அடையிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவி எதுவோ அது சாதனம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றோம். சதுர் அப்படின்னா 4, சதுஷ்டயம் அப்படின்னாலும் 4 தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 சாதனங்களின் தொகுப்பு அப்படிங்கிறத சாதன சதுஷ்டயம். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, சம்பத்தி. இந்த சம்பத்திங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சம்பத் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். நம்ம குரூப்ல கூட சம்பத் சார் அப்படின்னு இருக்காரு. இந்த சம்பத் அப்படிங்கிறது வந்து செல்வம் என்று பொருள்.
இந்த செல்வம் என்பது நம்ம பொதுவா செல்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து எதை வந்து நம்ம செல்வம் நினைக்கிறோம்? காசு, பணம், தங்கம், வைரம், வைடூரியம், இது மாதிரியான பொருட்களை தான் வந்து நம்ம செல்வம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான செல்வம் எது அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இப்ப வந்து ஒருத்தர் வந்து நல்ல பெரிய பிசினஸ் மேன். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் போட்டு ஒரு பொருள் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. இப்போ அனுப்பிட்டாரு, அது போயிட்டு இருக்குது. இவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கார். இப்போ மீட்டிங்ல இருக்கும்போது அவருடைய பிஏ ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ ஃபோன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அனுப்புன அந்த சரக்கு அது வந்து எப்ப வேணாலும் என்ன வேணா ஆகலாம். ஏன்னா இந்த கப்பல் போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து புயலா இருக்குது. அதனால வந்து எப்ப வேணாலும் என்ன வேணா ஆகலாங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். இப்படி சொன்னதுமே இவருக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அது கொண்டு போய் அவருடைய ஓனர் கிட்ட போய் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நம்ம சரக்கு என்ன வேணா ஆகலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சொன்னதுமே அவர் வந்து இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பிஏ தான் அட்டன் பண்ணி பேசுறாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த கப்பல் வந்து ரீச் ஆக வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரீச் ஆயிரும். இங்க வந்து இப்ப அமைதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டதுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கொண்டு போய் அவரு ஓனர்கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட சொன்னதுமே அவர் வந்து மறுபடியும் வந்து இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. இது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணுங்கிற மாதிரி இது தோணும். பட் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது கிடையாது. இந்த ஸ்டோரியினுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் வந்து சந்தோஷப்படும்பொழுது சரி, இந்த கப்பல் வந்து எப்ப வேணாலும் கவிழ்ந்து விழுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா? அந்த சுச்சுவேஷன்ல வந்து அவர் தேங்க் காட் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் பிஏ கிட்ட சொல்றாரு, அந்த சூழ்நிலையில அந்த கப்பல் வந்து கவிழ்ந்திருந்தா என்னுடைய மொத்த சொத்தும் காலியா இருக்கும். நான் நடுத்தெருவுல வந்து நின்றுப்பேன். அப்படி நடுத்தெருவுல நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய மனம் வந்து கவலையே படல. அதனால இப்படிப்பட்ட மனதை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் அது எந்த ப்ராப்ளமும் இல்லாம அது சேஃப்டியா வந்து போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, அந்த இடத்துல வந்து இப்ப நான் வந்து பல மடங்கு பெரிய பணக்காரனா ஆக போறேன். இப்ப அவ்வளவு பெரிய பணக்காரனா ஆனாலுமே எனக்கு வந்து எந்த இடத்துலயும் கர்வம்ங்கிறது வரவே இல்லை என்னுடைய மனதுக்கு. அதனால இப்படிப்பட்ட மனதை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கோடி கோடியா செல்வம் இருக்கிறது பெருசா, இல்ல இப்படிப்பட்ட மனம் இருக்கிறது பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இப்படிப்பட்ட மனதை தானே விரும்புவோம். இன்னொரு விஷயம் கூட உதாரணமா சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பிறவி எடுக்க போறோம். கடவுள் வந்து நம்ம கிட்ட டீலிங் பேசிட்டு இருக்கார். உனக்கு வந்து நல்லா செல்வங்கள் இருக்கக்கூடிய, சொத்து பத்து இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீட்டுல வந்து நீ பிறக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஆனா நீ அங்க வந்து உடம்புல உனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும், ஒரு குறை இருக்கும். அது ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல எனக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரி, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா வந்து ஏழை குடும்பத்துலதான் பிறப்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் வந்து பணக்கார குடும்பத்துல வந்து நோயோட பிறக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்போட ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இப்போ கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ வந்து அந்த இடத்துல பிறந்தாலுமே உன்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருந்தாலுமே மனம் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காது. மனசுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு வீடு, அங்க வந்து செல்வம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி, உன்னுடைய மனம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எது சொல்லுவோம்? மனது ஆரோக்கியமா இருந்தா போதும். அப்ப வந்து செல்வத்தை காட்டிலும் உயர்வான செல்வம் என்பது இந்த ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை காட்டிலும் உயர்வான செல்வம் என்பது மனம். மனம் ஆரோக்கியமா இருக்கிறத இருக்கிறதுலயே உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? சோ அப்படிப்பட்ட செல்வம் தான் இந்த சாதன சதுஷ்டயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாதன சதுஷ்டயத்துல என்னென்னலாம் வருது அப்படின்னா 4 விஷயம்தான். இப்படித்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் சாஸ்திரம். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா 9 இருக்கும். ஃபர்ஸ்ட் விவேகம், 2வது வைராக்கியம், 3வது சமதமாதி சட்கம். இந்த சமதமாதி சட்கம்ங்கிறதுக்குள்ள 6 விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 4வதா வந்து முமுட்சுத்துவம். சோ மொத்தமா 9 ஆயிடுச்சு. சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ இத்தனை தகுதிகளை நான் எப்ப அடையிறது, எப்ப சாஸ்திரம் படிக்கிறதுன்னு சொல்லி ஓடிடுவான்னு சொல்லி அது என்ன பண்ண, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சோறு ஊட்டும் போது நம்ம பண்ணுவோம். 4 வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1வது வாய்க்கு வந்து 1, 2வது வாய்க்கு 2,
மூணாவது வாய்க்கு மட்டும் மூணு 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 அப்படின்னு சொல்லி 6 தடவை சொல்லி ஊட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சாஸ்திரம் வந்து இந்த 3வது தகுதியை மட்டும் 6ஆ நமக்கு வந்து ஒரே தகுதியா சொல்லிடுச்சு. 6 தகுதிகள் இருக்கு, ஆனா அது ஒரே தகுதி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் ஏமாத்திருச்சு சாஸ்திரம். உள்ள போய் பார்த்தா தான் விஷயம் எல்லாம் தெரியுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விவேகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விவேகம்னா வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகுத்தறிவு அப்படின்னு சொல்லும்போது அதுல அறிவுங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப அறிவுனா என்ன? ஞானம். இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து 2 விதமான ஞானம் இருக்கு. ஒண்ணு யதார்த்த ஞானம், இன்னொன்று வந்து அயதார்த்த ஞானம். இந்த அயதார்த்த ஞானம்ங்கிறதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து விபரீத ஞானம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டும் பாக்குறதுக்கு ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சாதாரண விஷயம்தான். யதார்த்த ஞானம்னா உதாரணத்துக்கு கயிறா புரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம். கயிறை பாம்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அயதார்த்த ஞானம். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நம்ம வந்து இப்படி சொன்னதுமே நமக்கு தோணும், நான் எல்லாம் வந்து எதையுமே வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல, நான் வந்து உள்ளது உள்ளபடிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப வந்து நான் வந்து யதார்த்த ஞானத்தோட இருக்கிறேனா அயதார்த்த ஞானத்தோட இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆக்சுவலா யதார்த்த ஞானம் தான் விவேகம். அப்போ நமக்கு என்ன தோணும்? நான் உள்ளது உள்ளபடிதான் பார்த்துட்டு இருக்கேன். என் முன்னாடி இருக்கக்கூடிய மொபைல் போனை நான் மொபைல் போனா தான் பாக்குறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய பேனா, பென்சில், நோட்டு, புக்கு எல்லா திங்ஸையும் நான் வந்துட்டு உள்ளது உள்ளபடிதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு விவேகம் இருக்கு இப்படி தோணும். ஆனா சாஸ்திரம் வந்து அதை பத்தி சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பொருள் வந்து உள்ளதை உள்ளபடி பார்த்தல் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நிலையானது நிலையற்றது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வந்து விவேகம் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதாவது ஒரு பொருள் அது வந்து நித்தியமானதா அல்லது அனித்தியமானதா என்ற ஒரு ஞானம் நமக்கு வரணும். அதுதான் யதார்த்த ஞானம், அதுதான் விவேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நமக்கு வந்து இந்த 2 பொருள் பிரிச்சறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து பிரிச்சறிவோம். இப்ப வந்து 2 பேனா இருக்கு. இப்ப இந்த 2 பேனா வந்து நம்ம பிரிச்சிடலாமா? இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சோ நம்ம வந்து இதை பிரிச்சிட முடியும். இப்போ இந்த 2 பாருங்க ஒரே கலர்ல இருக்கு, இதை பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இன்னொரு பொருள் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த 2 பொருள் இருக்கு இல்லையா? இந்த 2 பொருளை நான் ஒரே பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரே பொருள்னு சொன்னா எவ்வளவு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அனித்தியமாக இருந்தாலும் நித்தியமா நமக்கு தெரியுது. அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடிய பொருள் மாதிரி நமக்கு தெரியுது. சோ அதை நம்ம பிரிச்சு அறியணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய உடல் எடுத்துக்கலாம். இந்த உடல்ங்கிறது வந்து ஆக்சுவலா ஜடம். ஆனா இதுக்கு வந்து உணர்வு இருக்கிற மாதிரியும் அறிவு இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுதா? ஆனா இது வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கு உணர்வோ அறிவோ கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து இவ்வளவு தூரம் வேதாந்தம் படிச்சிருக்கோங்கிறதுனால இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவோம். ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த உடம்புக்கு அறிவு இல்லை, இதுக்கு வந்து உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து நம்ம பிரிச்சு அறியணும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த விவேகத்தின் மூலமாக நாம் இந்த ஜகத் நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை அடையறதை தானே நம்ம இலக்காவே வச்சிருக்கோம். இப்ப அதுவே நிலையற்றது அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜகத் நிலையற்றது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஜகத் நிலையற்றதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு உடனே ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பாவனை என்னவா இருக்கணும் அப்படின்னா விலகுதல். விலகுதல் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து நம்ம காணல் நீர் பாக்குறோம். அது வந்து உண்மையிலேயே தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம எது வரைக்கும் நினைக்கிறோமோ அது வரைக்கும் வந்து அதை நாடி நம்ம ஓடுவோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஓடுனதுமே அது வந்து உண்மையான தண்ணி இல்லை, அது பொய். சும்மா தோற்றத்துல அது தண்ணியா தெரிஞ்சதே தவிர உண்மையிலேயே அங்க தண்ணி இல்லைங்கிற அறிவு வந்துருச்சுன்னா மறுபடியும் ஓடிட்டு இருந்தா என்னன்னு சொல்லி சொல்றது? அந்த அறிவு வந்தும் ஓடிட்டு இருந்தா அவனை வந்து முட்டாளுன்னு தானே சொல்லி ஆகணும். சோ நமக்கு வந்து இந்த ஜகத் நிலையற்றதுங்கிற அறிவு வந்துருச்சுன்னா நமக்கு உடனடியா விலகுதல்ங்கிற பாவனை வரணும். அப்படி வரல அப்படின்னா நமக்கு இன்னும் விவேகம் வரல அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த விவேகத்தினுடைய பலன் என்ன? இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். விலகுதல் அப்படின்னா வந்துட்டு அப்போ எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு மூலையில உட்காந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி சாஸ்திரம் எங்கேயும் சொல்லல. ஒரு விஷயம் வந்து நிலையற்றது, ஆனா அது வந்து நிலையானதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது நமக்கு இலக்கா மாறிடும். இப்போ ஒரு விஷயம் இலக்குன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுதான் என்னுடைய லட்சியம் சொல்லி ஆயிடுச்சுன்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். அப்ப இதனுடைய அந்த எல்லை
அது வந்து எந்த அளவுக்கு அதனுடைய இருப்புங்கிறது இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது அதை நம்ம சாத்தியமா என்னைக்குமே பயன்படுத்த மாட்டோம், அதை சாதனமா பயன்படுத்துவோம். சோ சாதனமா பயன்படுத்தணும்னு சொல்லிதான் சாஸ்திரம் சொல்லுதே ஒழிய மொத்தத்தையும் அப்படியே வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லல. இது என்னன்னு தெரியல, வேதாந்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் வந்து நடந்துச்சு. இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ குழந்தைங்களை வந்துட்டு பேரண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, ஒரு 2 மாசம் அல்லது அந்த ஒரு வருஷம் கூட வந்து ஃபுல்லாவே வந்து டிவி பார்க்க கூடாது, அப்புறம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்களே இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி. இப்ப அதெல்லாம் பண்ணாத அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா எப்பயுமே பண்ணாதேன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது இல்லையா? நீ அந்த எக்ஸாம் நல்லபடியா பாஸ் பண்ணணும்னா இதையெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீ வந்து நாடாத அப்படின்னு சொல்லி சொன்னா அது மொத்தமா நீ வந்து யூஸ் பண்ணாதன்னு சொல்லி அர்த்தமாகாது. அதை நாடாத, அதை விரும்பாத அப்படின்னா நீ அதை யூஸ் பண்ணு, ஆனா உன்னுடைய இலக்கா நீ அதை எடுத்துக்காத அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய உள்ளர்த்தம். இனி இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த விவேகத்தின் மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜகத் நிலையற்றது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அது போக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நிலையற்றது, அதே சமயம் நிலையான ஒன்று இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த நிலையற்றது இருக்கு இல்லையா, அதன் மீது நமக்கு வந்து ஒரு விருப்பமின்மை, அதன் மீது ஒரு பற்றின்மை என்பது உருவாகும். அந்த பற்றின்மைக்கு வைராகியம் அப்படின்னு பேரு. இந்த விவேகமே வைராகியம் ஆயிராது. அது நம்ம அடுத்த டாபிக்ல வந்து வைராகியம் தான் பார்க்க போறோம், அப்ப நம்ம விரிவா பார்த்துக்கலாம். இந்த வைராக்கியத்துக்கு இந்த விவேகம் என்பது ஒரு விதையாக அமையும். அதுக்கப்புறம் நிலையான வஸ்து ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த நிலையானது எது அப்படின்னு சொல்லி அதன் மீது ஒரு விருப்பம் உண்டாகும் இல்லையா? அந்த விருப்பத்திற்கு முமுட்சுத்துவம் என்று பெயர். அப்போ இந்த முமுட்சுத்துவம் மற்றும் வைராகியம் இந்த இரண்டும் விதையாக இருப்பது இந்த விவேகம். சரி, இதுதான் வந்து விவேகத்தினுடைய பலன். இனி விவேகத்தை பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, அனுபவம். இந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மந்திரத்திலேயே பார்க்கிறோம். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு சொல்லி வரும் முண்டக்க உபநிஷத்துல. சரி, இதுல பரீட்சை லோகான் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, இந்த உலகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உலகத்தை ஆராய்ச்சி செய்யணும்னா எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நான் ஆராய்ச்சி செய்யணும். என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவே நம்ம வந்து இதுதான் என்னுடைய இலக்குன்னு சொல்லி ஒரு பொருளை அடையிறோம். ஆனா அந்த பொருள் எத்தனை நாளுக்கு வருது? இப்ப இந்த வாட்ச் இருக்கு என்கிட்ட, இந்த வாட்ச், இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்ச் இருந்தது, அந்த வாட்ச் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் வாங்கினேன். இப்ப இந்த வாட்ச் எவ்வளவு நாளுக்கு இருக்கும்? கொஞ்ச நாளுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இதுவும் போயிடும், மறுபடியும் மாத்தணும். இப்படி மாத்திட்டே இருக்கணும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எதை இலக்குன்னு சொல்லி வாங்கினோமோ அது அழியறது நமக்கு தெரியுதா? அப்ப இது எதுவுமே வந்து நிலையானது இல்லை அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தின் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கணும். அது சும்மா அனுபவம் வந்துட்டா உடனே வந்து நமக்கு அறிவு வந்துடும் ஆகாது. அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அறிவு உண்டாகும். அனுபவமே அறிவாகும் அப்படின்னா 70 வயசு ஒருத்தருக்கு ஆயிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து 70 வயசு அறிவு இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. ஆதிசங்கருக்கு சின்ன வயசுலயே வந்து பயங்கர அறிவு இருந்தது. ஆனா ஒரு தாத்தா நேத்து தான் பார்த்தோம், அந்த இலக்கண சாஸ்திரம் படிக்கிறதுக்காக தலைகீழா நின்று ஒரு படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு இவரு ஆதிசங்கர் அளவுக்கு அவருக்கு அறிவு இருந்ததா? இல்ல. ஏன்னா அவர் வந்து அவருடைய அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யல. அதனாலதான் நிலையற்ற விஷயத்த வந்துட்டு இவ்வளவு தூரம் அவரே சாக போறாரு கொஞ்சம் வருஷத்துல. அதுல வந்து இந்த விஷயத்த படிச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறோங்கிறது கூட தெரியாம அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ நம்முடைய அனுபவம் மூலமாக இவ்விதமாக நாம் விவேகத்தை அடையலாம். அடுத்தது இரண்டாவது, மற்றவங்களுடைய அனுபவம். இப்ப வந்து நம்ம இந்த இலக்கண சாஸ்திரம் படிச்ச அந்த தாத்தாவை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ இவருடைய அனுபவத்தை படிக்கும் போது, வரலாறு படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நிலையற்றதுங்கிற ஒரு அறிவு நமக்கு வருது இல்லையா? அந்த அவங்களுடைய அனுபவத்தை, மற்றவங்களுடைய அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு வந்து இந்த விவேகம் வருது இல்லையா? சோ இப்படியும் நாம் விவேகத்தை பெற முடியும். இனி இரண்டாவது, கேவல தர்க்கம். கேவல தர்க்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தியே நம்ம வந்து தர்க்கத்தின் மூலமாக இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, எதெல்லாம் வந்து உறுப்புகளுடன் கூடியதாக இருக்கிறதோ அது உண்மையிலேயே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்கு, அதை வந்து நம்ம மொத்தமா மரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா தனித்தனியா பிரிக்கிறோம். இலைய தனியா பிரிக்கிறோம், கிளைகளை தனியா பிரிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம் அப்படின்னா மரம்ங்கிறதே ஒண்ணு இருக்காது. அப்போ அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நம்ம மரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கக்கூடியது நிச்சயமா அதுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது. தனித்தனியா பொருள் இருக்கு, தனித்தனியா இருக்கிறதுக்கு ஒரு இருப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஒண்ணு சேரும் போது நம்ம ஒரு பேர் வைக்கிறோம்,
அது வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்து அது என்னமோ உண்மையாலுமே இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இப்படி வந்து நம்முடைய தர்க்கத்தையே நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளால இந்த விவேகத்தை அடைய முடியும். இனி அடுத்தது மூன்றாவது வந்து ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் சாஸ்திரமும் இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லுது. சாஸ்திரம் வந்து இந்த உலகம் நிலையற்றதுங்கிறத டைரக்டா சொல்லல. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை வந்து உதாரணமா சுட்டிக்காட்டி மேல் உலகங்கள் இருக்கு இல்லையா, சொர்க்கம், இது மாதிரியான உலகங்கள் நிலையற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ சாஸ்திரம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகம் நிலையற்றதுங்கிறத வந்து உன்னுடைய அறிவை பயன்படுத்தியே நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா நம்மளாலேயும் இது கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயத்தையே சாஸ்திரம் சொல்லாது இல்லையா. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சொர்க்கலோகம்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அது அனித்தியம். எப்படின்னா நீ இருக்கிற ஒரு உலகம், அந்த உலகம் எப்படி அனித்தியமோ அது மாதிரி சொர்க்கம் அனித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி, இப்போ இந்த ஆராய்ச்சி செய்தாதான் வந்து நமக்கு வந்து இந்த விவேகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா. இப்ப விவேகம் பெற வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று அனுபவம். இந்த அனுபவத்துல வந்து நம்முடைய அனுபவம் அப்புறம் மற்றவர்களுடைய அனுபவம் சொல்லி 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வதா வந்து கேவல தர்க்கம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி தர்க்கம் மூலமாக நம்ம வந்து இந்த உலகம் நிலையற்றதுங்கிறத அறிய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனது, அதை வந்து நான் அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய மனதை சத்துவமாக மாற்ற வேண்டும். சத்துவ பிரதான மனமாக நாம் மாற்றினால் நம்முடைய இந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனமானது நமக்கு கிட்டும். இதுதான் விவேகம். இனி அடுத்த டாபிக் வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வைராக்கியத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே வந்து விடாப்பிடியா பிடிச்சுக்கிறது, பிடிவாதம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிடிவாதம்ங்கிறது வைராக்கியம் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல இல்ல, வைராக்கியத்துக்கு உண்மையான அர்த்தமே வந்துட்டு பற்றின்மை. தமிழ்ல வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. உண்மையான அர்த்தம் பற்றின்மை. சரி, பற்றின்மை அப்படின்னா எதன் மீது பற்றின்மைங்கிற கேள்வி வரும். இதுக்கு சாஸ்திரம் சொல்லக்கூடிய டெபினிஷன் என்ன அப்படின்னா, இக முத்ரார்த்த பல போக விராகக. அதாவது இந்த உலகம் மற்றும் மேல் உலகம், இந்த 2 உலகங்களின் மீதும் நமக்கு பற்றின்மை, அதாவது இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களின் மீது பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது ராகமும் இருக்கக்கூடாது, துவேஷமும் இருக்கக்கூடாது, விருப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல வந்து 2 விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த உலகம், அதுக்கப்புறமா வந்து மேல் உலகம் அப்படின்னு பாக்குறோம். இக அமுத்திர அப்படின்னு பாக்குறோம். இக அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு திருஷ்டம், இனி ஒன்று ஸ்ருதம். திருஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்த பொருள்கள், நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச, நம்மால் பார்க்கப்பட்ட பொருள்கள், இதன் மீது நமக்கு வர வேண்டிய வைராக்கியம் இக அப்படின்னு சொல்லி திருஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது ஸ்ருதம். ஸ்ருதம் அப்படின்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து அமெரிக்கால வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வைங்க. நம்ம போகவே இல்லை அப்படின்னா நமக்கு அது மேல ஒரு ஆசை வரும் இல்லையா, அங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரும் இல்லையா. சோ அதையும் அதன் மீதும் ஒரு பற்றின்மைங்கிறது நமக்கு வரணும். இதுதான் வந்து இக. அடுத்தது அமுத்திர அப்படிங்கிறது வந்து, அமுத்திரங்கிறது சொர்க்கம். இந்த சொர்க்கத்திலேயே வந்துட்டு நிறைய படிநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டா வேதாந்தம் படிக்கிறத விட்டுட்டு நம்ம அங்க போறது எப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க வந்து அதுல நம்மளுடைய ஆர்வம்ங்கிறது போயிடும். சோ நம்ம வந்து அதுவும் நிலையற்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் மீதும் நமக்கு வந்து ராகத்வேஷம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வைராக்கியத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா பலன் பார்த்தாதான் அதை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்கு வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறோம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பொருள் வாங்கினா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இதைத்தானே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யறோம். சோ அந்த மாதிரி இந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரலா என்ன தோணும் அப்படின்னா, ஒரு பொருள் மேல நமக்கு பற்று இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை ஏதோ உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கைங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மீது நமக்கு பற்றின்மை, இந்த வைராகியம் என்பது வந்து விட்டால் அந்த பொருளை அனுபவிக்கும் போது நமக்கு எத்தனை மடங்கு சுகம் இருந்ததோ அதை விட 100 மடங்கு சுகம் இந்த அதே பொருளின் மீது வைராகியம் என்பது வரும்போது நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் வந்து முதல் பலன். ஒரு சுவாமிஜி ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, இந்த ரிஷிகேஷ் இது மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு சில சாமியார்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வைராகியம் வந்திருக்கும். இந்த வைராகியமே ஒரு வித இன்பத்தை கொடுக்கும்.
அதனால அவங்க வந்து இந்த உலக விஷயங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் தியாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகான்களை வந்துட்டு உதாசீன மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. அவங்களும் மகாத்மாக்கள் தான், ஆனா அவங்களுக்கு சாஸ்திர ஞானம்ங்கிறது இருக்காது. பட் இந்த வைராகியம்ங்கிறது வந்திருக்கும். அந்த வைராகியம் வந்ததுனால அதனால ஒரு இன்பம் இருக்கும். அந்த இன்பத்துல அவங்க இருப்பாங்க. அதனால இந்த பொருள்கள் மேல கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், இந்த பொருள்களால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. இப்ப வந்து சப்பாத்தி குருமா இதெல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த குருமா வந்துட்டு காய்கறி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த மசாலால மிக்ஸ் ஆகி ஒரு வித டேஸ்ட் இருக்கும் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அந்த காய்கறி எல்லாம் கங்கையில விட்டுட்டு வெறும் காயை சாப்பிடுவாங்களாமா. அந்த டேஸ்ட்டை வந்துட்டு கங்கைக்கு தியாகம் பண்ணிடுறாங்களாமா. சோ இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொருளை அனுபவிக்கும் போது நமக்கு எத்தனை பங்கு சுகம் கிடைக்குதோ அதை விட 100 மடங்கு சுகம் நமக்கு ஒரு பொருள் மீது வைராகியம் வரும்போது ஏற்படும். இனி இரண்டாவது வந்துட்டு சாஸ்திர பிரவிற்த்தி, சாஸ்திரத்தின் மீது ஈடுபாடுங்கிறது வரும். ஏன்னா விவேகம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நிலையானது ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த நிலையானதை பத்தி பேசக்கூடியது எதுனா சாஸ்திரம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆர்வம் வரும், சாஸ்திரத்தின் மீது அதை படிக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு வந்துடும் இல்லையா. சோ சாஸ்திர பிரவர்த்தி அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது பலன் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து பார்க்க போற சமம் தமம் முதலிய நற்பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த நற்பண்புகளை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு இது வைராகியம்ங்கிறது இருக்கணும். இந்த நற்பண்புகளை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த நற்பண்புகள் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சோ நற்பண்புகள் ரொம்ப முக்கியங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வைராக்கியத்தை எப்படி அடையிறது அப்படின்னு பார்க்கலாம். வைராக்கியத்தை அடையிறதுக்கு 4 விதமான வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா விவேக அபியாசம். நம்ம ஃபர்ஸ்ட் விவேகத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த விவேகத்தையே தொடர்ந்து பயிற்சி செய்யணும், சிந்திக்கணும். ஒரு நேரம் ஒதுக்கி, ஒரு நாளுக்கு ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரமோ ஒதுக்கி அந்த விவேகத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும். விவேகத்தை பத்தினா இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய இருப்பு அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கு, இதுல 5 விஷயம் இருக்கு, நம்ம பாத்திரலாம். இந்த விவேக அபியாசம்ங்கிறதுக்குள்ள 5 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அனித்தியத்துவம். நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து அனித்தியமா இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். ரெண்டாவது வந்து பலகீனத்துவம். பலகீனத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த நம்ம எந்த பொருளை வந்து லட்சியம் சொல்லி அடையிறோமோ அந்த பொருள் ஒண்ணு நாசமாகுது, இல்ல அந்த பொருளை அனுபவிக்கும் போது நம்முடைய இந்திரியங்கள் நாசமாகுது. இப்ப வந்து நம்ம டீ குடிக்கிறோம், டீ குடிக்கிறது நமக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்க. சும்மா சும்மா டீ குடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகும், பல்லுல வந்து லைட்டா அந்த கரை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது சுகர் தானே, டீல வந்து சுகர் போட்டு தானே சாப்பிடுவோம். இப்போ இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் டீ வந்து சுகர் இல்லாம தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த இந்திரியம் வந்து அந்த அளவுக்கு வந்து பலகீனம் அடைஞ்சிரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அனித்தியம், ரெண்டாவது வந்து பலகீனத்துவம், மூன்றாவது வந்துட்டு அதிருப்திகரத்துவம். நம்ம எந்த பொருளை லட்சியம் சொல்லி அடைஞ்சோமோ அந்த பொருள் தரக்கூடிய இன்பத்தை காட்டிலும் அதிக இன்பத்தை தரக்கூடிய பொருள்கள் இந்த உலகத்தில் உண்டு. இதை வந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கணும். அடுத்தது நான்காவது அடிமையாக்கும் தன்மை. ஒரு பொருள் வந்து நம்ம தொடர்ந்து அந்த பொருள்ல இருக்கக்கூடிய இன்பத்தை வந்து நம்ம அந்த போகத்தை அனுபவிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம அடிமையாயிரும். அதுக்கப்புறம் அது நம்மளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியாது. இது வந்து நான்காவது. சோ இதை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கும் போது இது என்ன அடிமையாக்கும், அதனால இதை எந்த அளவுக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம சிந்திக்கணும். ரெண்டாவது இது நிலையற்றது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். அடுத்தது ஐந்தாவது லோப மூலம். லோபம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாவனை, யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற அந்த இதுவே வராது. ஒரு பொருள் வந்து நிலையற்றது, ஆனா அது என்னோட இலக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா, அது நிலையற்றதுன்னு தெரிஞ்சே எனக்கு இலக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது அதை விட கஷ்டம். ஏன்னா அதுவே நிலையற்றது, இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டா இம்மீடியட்டா நிலையற்றதாக ஆயிரும். அதனால அது என்கிட்ட வந்து அது அழியிற வரைக்கும் எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வச்சுக்குவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு கோபம்ங்கிறது வரும், அப்புறம் கோபத்தினால பயம்ங்கிறது வரும். இப்படி ஒரு நல்ல குணம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தொடர்ந்து நிறைய நல்ல குணங்கள் வரும். அதுவே ஒரு கெட்ட குணம் வந்துச்சுன்னா அது குட்டி போட்டு நிறைய கெட்ட குணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி 5 விஷயங்கள் வந்து இந்த விவேக அபியாசத்துக்குள்ள வருது. ஒன்று அனித்தியத்துவம், இரண்டாவது பலகீனத்துவம், மூன்றாவது அதிருப்திகரத்துவம், நான்காவது அடிமையாக்கும் தன்மை, ஐந்தாவது லோப மூலம். இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறது தான் வந்து விவேக அபியாசம். இனி இரண்டாவது சங்கல்ப தியாகம். சங்கல்பம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ந்து சிந்திக்கிறது வந்து சங்கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நம்ம இருந்தோம்னா அது சங்கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பார்த்த உடனே அந்த பொருளை அடையணுங்கிற ஆசை நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் அந்த பொருள் பத்தி நமக்கு ஒரு ஞானம் ஏற்படணும்.
இப்ப ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அது எனக்கு ரெலவெண்டா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? இப்ப அது எனக்கு ரெலவெண்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அது வந்து அடையணும் அப்படின்னு நினைப்பேன். எந்த அளவுக்கு வந்து அதை அடையணுங்கிற அந்த தீவிரம் எனக்கு வரும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இன்பம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதன் அடிப்படையில அதை வந்து நான் அடையணுங்கிற அந்த ஆசை வந்து எனக்கு அதிகமாவோ கம்மியாவோ இருக்கும். இப்போ ஒருவேளை அது ரொம்ப அதிகமான இன்பத்தை கொடுக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை உடனே இம்மீடியட்டா அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அது அதை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அது வந்து சேர்க்கறதுக்காக, காசு சேர்க்கறதுக்காக நான் முயற்சி செய்வேன். அப்போ அந்த முயற்சி செய்யற வரைக்கும் என்னுடைய திங்கிங் ஃபுல்லா அந்த பொருளை அடையணும், அந்த பொருளை அடையணும், இப்படித்தானே நான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தானே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் வந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் என்ன அடிமையாக்குற மாதிரி இருக்கோ அல்லது அடிமை ஆக்கியிருக்கோ அதுக்கு எதிரான விஷயங்கள் அதை வந்து நம்ம திங்க் பண்ணணும். ஒண்ணு இது ஒரு உபாயம். இன்னொன்னு வந்து அந்த சங்கல்பத்தையே நம்ம தியாகம் பண்ணணும். நம்ம வந்து எந்த விஷயத்த வந்து நம்மளை வந்து எந்த விஷயம் நம்மளை அடிமையாக்குதோ, எந்த விஷயம் நம்மளை வந்து ரொம்ப வந்து பிடிச்சு வைக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணும் போதே நம்ம இம்மீடியட்டா கட் பண்ணிடணும், வேற விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம உபாசனம் எல்லாம் பார்த்தோம். ஸோ உபாசனம் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சங்கல்ப தியாகத்துக்கு வந்துட்டு நம்ம சங்கல்ப தியாகம்ங்கிறத ஃபாலோ பண்றதுக்கு இந்த உபாசனங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது மூன்றாவது சத் சங்கம். சத் சங்கம் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறது சத் சங்கம் தான். நம்மள மாதிரி அன்பர்கள், இந்த வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய அன்பர்களோட வந்து நம்முடைய கான்டாக்ட் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சத் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்கள புரிஞ்சு வச்சுக்கல. அவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்துட்டு லட்சியம் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அவங்க கூடயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லி நிலையற்ற விஷயங்களையே நான் மறுபடியும் தேடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு உருவாயிடும். மறுபடியும் பழையபடி ஆயிரும். அவங்க நம்ம சொல்லக்கூடிய லாஜிக்கையே நமக்கு திரும்பி சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அவங்க நம்ம கிட்ட மறுபடியும் அதையவே சொல்லி எப்ப நீதான் சொல்ற உலகம் நிலையற்றதுன்னு சொல்லி, அப்ப இருக்கிற வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ வேண்டியதானே, இதை அனுபவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. சோ நம்ம லாஜிக்க நமக்கே வந்துட்டு சொல்லி நம்ம அப்படியே திசை திருப்பிடுவாங்க. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சத் சங்கம் அப்படிங்கிறது அவசியம். இந்த பீகார்ல வந்து நிதிஷ்குமார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டர். அவரு இவர் என்ன பண்ணாருன்னா இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணார். எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்து விலகி பிஜேபிலேயே வந்து சேர்ந்துட்டார். சரி, இந்த மாதிரி நம்ம வந்து எந்த குரூப் வந்து நமக்கு வந்து சாதகமான ஒரு குரூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளதான் வந்து நம்ம வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு நல்லது. சரி, ஓகே. அடுத்தது நான்காவது கர்ம யோகம். இந்த கர்ம யோகம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். கர்ம யோகமும் கூட நமக்கு வந்து இந்த வைராகியத்துக்கு ஒரு வழி. சரி, இதுல வந்து ஏற்கனவே பார்த்துட்டோங்கிறதுனால இது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். கர்மயோகம் சொல்லி வரும்போது கர்த்தா போக்தாங்கிறது வந்துடும். எந்த கர்மம் செஞ்சாலுமே கர்த்தா போக்தா. ஒரு கர்மம் செய்யறோம் அப்படின்னா செயல், அடுத்து அந்த செயலுக்கான விளைவை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? அந்த அனுபவிக்கிறது பேர் வந்து போக்தா அப்படின்னு சொல்றோம். அப்ப கர்த்தானா செய்பவன், போக்தானா அனுபவிப்பவன். இப்ப நம்ம வந்து செயல் செய்யும் போது எப்படிப்பட்டவனாக இருக்கணும், எப்படிப்பட்ட பாவனையுடன் நாம் செயல்களை செய்ய வேண்டும், அந்த செயல்களினுடைய விளைவை அனுபவிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட பாவனையுடன் அதை அனுபவிக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் சுருக்கமா பார்க்கலாம். கர்த்தாவா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம நம்முடைய கடமைகளை செய்யணும். ரெண்டாவது வந்துட்டு உரிமையை எதிர்பார்க்க கூடாது. ஒரு கடமை செஞ்சோம் அப்படின்னா அந்த கடமைக்கான உரிமை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சே தீரும். ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? தேங்க்ஸ் சொல்லாம போனாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லியிருக்கலாம்ல, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் வந்து உரிமையை எதிர்பார்த்தல். அப்ப வந்து நம்ம வந்து பொதுவாகவே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உரிமை நமக்கு வருமா வராதான்னு பார்த்துதான் கடமையே செய்யறோம். உரிமை வராது அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த கடமையே செய்யறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. அப்படியெல்லாம் இல்லாம உரிமை வருதோ இல்லையோ செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? யாருக்காக கடமை செய்யணுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுதான் மூன்றாவது என்ன சொல்லப்படுதுன்னா ஈஸ்வரனுக்காக செய், ஈஸ்வர அர்ப்பணம். அடுத்தது நான்காவது வந்து மற்றவங்களுடைய கடமையின் மீது ஆசைப்படக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம கர்மயோகம் பத்தி பார்க்கும்போது ஒரு டீச்சர் வந்து வட்டிக்கு வர்ற பிசினஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நடிகர்கள் வந்துட்டு அரசியலுக்குள்ள போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பிசினஸையும் அவங்க எடுத்து பண்றது, இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம். சரி, அடுத்தது ஐந்தாவது
நம்ம கடமையை செஞ்சுட்டோம் அப்படின்னாலே வெற்றி. அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்து நம்முடைய வெற்றி தோல்விங்கிறது அமையறது கிடையாது. இப்படி 5 விதமான பாவனைகளுடன் நாம் கடமையை செய்ய வேண்டும். அடுத்தது போக்தா. போக்தாவா இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட பாவனையுடன் அந்த செயல்களின் விளைவை நாம் பொருட்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல். எந்த ரிசல்ட் வந்தாலுமே அதை நம்ம ஏத்துக்கணும். ரெண்டாவது வந்துட்டு அலம் புத்திகி. அலம் புத்திகின போதும் என்ற ஒரு புத்தி நமக்கு இருக்கணும். மூன்றாவது ஈஸ்வர பிரசாதம். எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த பிரசாதம், அதுல வந்து உயர்வு தாழ்வு அந்த மாதிரி எல்லாம் கற்பிக்க கூடாது. அடுத்தது நான்காவது வெற்றி அடைந்தால் கர்வம் என்பது வரக்கூடாது. அடுத்தது ஐந்தாவது தோல்வி அடைந்தால் குற்ற உணர்வு என்பது வரக்கூடாது. இப்படியாக 4 வழிமுறைகள் வைராக்கியத்தை அடைவதற்கு. ஒன்று விவேக அபியாசம், இரண்டாவது சங்கல்ப தியாகம், மூன்றாவது சத் சங்கம், நான்காவது கர்ம யோகம். இனி அடுத்தது சமதமாதி சட்டம். சமதமாதி சட்டம் அப்படின்னா வந்து, சமதமாதி அப்படின்னா சமம் தமம் முதலிய அப்படின்னு அர்த்தம். ஷட்கம்னா 6. சமம் தமம் முதலிய 6 நற்பண்புகள். ஃபர்ஸ்ட் வந்து சமம். சமம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள தாட்ஸ்ங்கிறது வரும் இல்லையா? எண்ணம், சிந்தனை இதெல்லாம் வரும். இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இதுலயே நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு டிசிப்ளின், அதை வந்து சமம் அப்படின்னு சொல்றோம். தமம் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சமம், ரெண்டாவது தமம். தமம்ங்கிறது வந்து ஆக்ஷன்ல இறங்கும் போது, செயலில் ஈடுபடும் போது அங்கு கொண்டு வர வேண்டிய டிசிப்ளின். சோ தமம்ங்கிறது வந்து இந்திரிய கட்டுப்பாடு, சமம்ங்கிறது வந்து மன கட்டுப்பாடு. சோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் மூலமா நமக்கு ஏதோ ஒரு திங்கிங் வந்துடும், அல்லது திங்கிங் மூலமா நமக்கு ஏதோ ஒரு செயல் செய்வோம். சோ இந்த ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கும். சோ இந்த ரெண்டுல ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் இன்னொன்னு வந்துடும். சரி, அடுத்தது உபரமம். உபரமம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சமதமத்தை தொடர்ந்து பின்பற்றுதல். ஏன் வந்து இதை தொடர்ந்து பின்பற்றுதல் அப்படிங்கறது தனியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமந்தமம் சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு வந்து இதை வந்து தொடர்ந்து பின்பற்றுதல்ங்கிறது ஒரு தனி ஒரு நற்பண்புகளா சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறது ஈஸி, ஆனா அதை தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறது கஷ்டம். தொடர்ந்து செய்யறதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இது தனியாவே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியம் செய்யறோம், எந்த வித தடைகளும் வராத வரைக்கும் நம்ம அதை வந்து செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிப்பாட்டிடுவோம். ஏன்னா நம்ம நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து தொடர்ந்து செய்யறதுல வந்து நமக்கு ஒரு விருப்பமின்மை அப்படிங்கிறது வந்து இயற்கையாவே நமக்கு இருக்கு. சோ அதனால அந்த தொடர்ந்து செய்தல் அப்படிங்கறத வந்து ஒரு வேல்யூவாவே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது திதிக்ஷா. திதிக்ஷா அப்படின்னா பொறுமை என்று அர்த்தம். பொறுமை அப்படிங்கிறது வந்துட்டு, நம்ம வந்து இப்போ தலைவலின்னு வைங்க. இப்போ தலைவலின்னா மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லப்படலை. நம்ம மருந்தெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவலி சரியாகிறதுக்கு ஒரு ஒரு டைம் ஆகும் இல்லையா? அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த வலியோட தான் இருக்கணும். ஸோ அந்த சமயத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்பது சுகம், துக்கம், மானம், அவமானம் இது மாதிரியான இருமைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப அந்த இருமைகளை சகிச்சுக்கிறது தான் வந்துட்டு திதிக்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வந்து நம்ம பொறுமையா இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பொறுமையே பலன். நம்ம பொறுமைக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தாலும், திதிக்ஷாக்கான பலன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா இருக்கிறதே பலன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லட்டு சாப்பிட்டா என்ன கொடுப்பீங்கன்னு நம்ம கேட்போமா? லட்டு சாப்பிட்றதே பலன் தான். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறதே பலன் தான். அடுத்தது வந்துட்டு மற்ற சாதனைகள் இருக்கு இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரமம் இதெல்லாம் வந்து பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அடுத்தது வந்து மூன்றாவது அஹிம்சை. அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த பொறுமை என்பது அவசியம். பொறுமை இல்லாம ஒருத்தன் வந்து அஹிம்சையோட இருக்கேன்னு சொல்லவே முடியாது. காந்திஜியெல்லாம் பாக்குறோம், எவ்வளவு பொறுமையோட இருந்தார். அஹிம்சைன்னு சொன்னதுமே அவர் தான் ஞாபகம் வர்றாரு. அவர் வந்து எவ்வளவு பொறுமையா இருந்தார். சோ பொறுமையா இருந்தா மட்டும்தான் அஹிம்சையை பின்பற்ற முடியும். அது ஒரு முக்கியமான வேல்யூவும் கூட. அடுத்தது இந்த பொறுமை, இந்த திதிக்ஷா இதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் உபாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விவேகம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விவேகம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்றது நமக்கு இந்த திதிக்ஷாக்கான ஒரு உபாயம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது, நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அதை வந்து தவமாக நம்ம பாவிக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஏதோ ஒரு பிராணாயாமம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வந்து இவரால பிராணாயாமம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா அவருக்கு ஆஸ்துமா இருக்கு. அவர் வந்து அந்த ஆஸ்துமாங்கிற அந்த நோயை வந்து நோயா பார்க்கல, அதையவே பிராணாயாமமா பாக்குறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம எப்படி பொருட்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு அது நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்குது. அப்போ இப்போ வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிடாம இருப்போம். நார்மலா வந்து சாப்பிடல அப்படின்னா பசிக்கு வந்துட்டு துடிப்போம், எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி நினைப்போம். ஆனா விரதம் அப்படிங்கிறது வந்து நாமாவே முன் வந்து அந்த பசியை ஏத்துக்கிறோம் இல்லையா? சோ அப்ப நம்முடைய பாவனைங்கிறது எப்படி இருக்கு? சோ நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துயரங்களையும் இந்த மாதிரி தவமாக நம்ம பாவிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பொறுமைங்கிறது வந்துடும். இனி அடுத்தது உபேக்ஷா. உபேக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருட்படுத்தாம இருக்கிறது. இது எப்படி நான் கஷ்டம் வரும்போது நான் எப்படி பொருட்படுத்தாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணும். ஃபர்ஸ்ட் இந்த கஷ்டம் அப்படிங்கறது வந்து யார் டிசைட் பண்ணா? இப்ப கஷ்டத்துக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா? என்னால வந்து இந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியல இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த குடும்ப பாரம்ங்கிறது எங்க இருக்கு? மனசுலதானே இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? மனசுலதானே இருக்கு. இப்ப அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த துயரத்துக்கு ஏதாச்சும் வெயிட் இருக்கா? வெயிட்டே கிடையாது. அப்ப அந்த வெயிட்டை வந்து அந்த எடை போடுறதே மனம்தான். அப்ப இந்த மனம் வந்து அதை உதாசீனப்படுத்துது அப்படின்னா உபேட்சானா பொருட்படுத்தாம இருக்கிறது. இப்படி பொருட்படுத்தல அப்படின்னாலே பொறுமை அப்படிங்கிறது வந்து. அடுத்தது நான்காவது, இந்த பொறுமையெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா கஷ்டங்களை அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ கஷ்டங்களுக்கான பரிகாரத்தை நம்ம தேடாம இருக்கணும். இப்போ பரிகாரத்தை விட்டு விடுதல். இப்படி 4 உபாயம் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் விவேகம், இரண்டாவது வந்து தவமாக பாவித்தல், மூன்றாவது உபேக்ஷா பொருட்படுத்தாமல் இருத்தல், நான்காவது பரிகாரத்தை விட்டு விடுதல். இதுதான் திதிக்ஷா. அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா வந்து நம்ம சம்பிரதாயத்துல வந்து சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில வார்த்தைகள் வந்து தெரியாம இருக்கும், அதே சமயம் பயங்கர குழப்பமாவும் இருக்கும். இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸ்ரத்தா அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியே சில பேருக்கு தெரியாது. சிரத்தை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பிலீஃப், ஃபெய்த் இப்படி வந்து சொல்லுவாங்க. பட் இது வந்து என்னன்னா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. உண்மையிலேயே வந்து ஸ்ரத்தா அப்படின்னா வந்து பிலீஃப், ஃபெய்த், நம்பிக்கை அந்த அர்த்தம் கிடையாது. அப்ப வந்து இந்த ஸ்ரத்தாக்குள்ள வந்துட்டு நம்பிக்கை, இந்த பிலீஃப் இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டா அதுவும் வரும். அது அதனுடைய ஒரு அங்கம். முழுசா வந்து நம்பிக்கைங்கிறது தான் ஸ்ரத்தை அப்படிங்கிறது கிடையாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தைன்னா என்ன? ஸ்ரத்தைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிரமாணம் பத்தி பார்த்திருக்கோம். அதுல வந்துட்டு நம்ம இந்த 5 புலன்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் நம்ம ஒரு உலகத்துல இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் இது வந்து உண்மையிலே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா மேக்சிமம் எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க? இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க எதை வச்சு சொல்றீங்க? உண்மையிலேயே அது இருக்கு அப்படிங்கறது இவ்வளோ கேரண்டியோட சொல்றீங்க இல்லையா? எதன் அடிப்படையில சொல்றீங்க? இப்போ நான் ஒரு பொருள் காட்டுறேன். இப்போ இது வந்து பேனா இல்லையா? இத வந்து பேனா இது உண்மையிலே இருக்கு அப்படிங்கறத வந்து நான் எதன் அடிப்படையில சொல்றேன்? என்னுடைய கண்ணு பார்த்துச்சு, அதுக்கப்புறம் நான் தொட்டேன். இப்ப நீங்க எல்லாம் வந்து கண்ணால பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்போ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது? எதுவா இருந்தாலும் நாங்க பார்த்து அதை வந்து எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், நாங்க வந்து பார்த்துதான் வந்துட்டு நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இப்போ கண்ணு வந்து ஒரு பொருளை காட்டி கொடுக்குது. இப்போ கண்ணு காட்டக்கூடியது உண்மை அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? இப்ப நம்ம வந்து கண்ணு ஏதோ காட்டுது அதனால நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது லாஜிக்கா இருக்கா? சயின்ஸ்ல வந்து ஏதோ இது காட்டுதுப்பா அதனால நான் நம்புறேன் இப்படி சொல்லி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து வாட் இஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கேட்போம் இல்லையா? சோ இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிறதுக்கு எது ப்ரூஃப்? எதன் அடிப்படையில எல்லாரும் இந்த உலகம் உண்மையிலே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த ஐம்புலன்கள், இந்த சென்சரி ஆர்கன்ஸ், இதை வச்சுதான் இந்த உலகம் உண்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது உண்மையிலே இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த ஐம்புலன்கள் தான் இதனுடைய இருப்புக்கு வந்துட்டு நமக்கு இது உண்மையிலே இருக்குங்கிறதுக்கு இந்த ஐம்புலன்கள் தான் காரணமா இருக்கு அப்படின்னா இந்த ஐம்புலன்களை வந்து நம்ம நம்புறோம். இதுக்கு பேர் ஸ்ரத்தா. அதாவது இந்த ஸ்ரத்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இன்பில்டாவே இருக்கு. நம்ம வந்து
ஒரு பொருளை காட்டி அது இந்த பொருள் தான், இது காட்டி இது பேனாதான் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாரா இருந்தாலும் இது பேனாதான், இது பிங்க் கலர் பேனா, கலரை வேற வந்துட்டு அவ்வளவு கான்பிடென்டா சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த ஸ்ரத்தை இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பிரமாணத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஸ்ரத்தை. என்னுடைய கண்கள் தப்பா காட்டாது அப்படிங்கிற ஸ்ரத்தை. இப்போ சாஸ்திரம் ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சாஸ்திரம் தரக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை ஒருத்தங்க வந்து அனுபூதி ஆகிற வரைக்கும், இப்போ இந்த பேனாவுடைய கலர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்த க்ஷணத்திலேயே வந்துட்டு அனுபூதி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த பிரமாணம் இருக்கு இல்லையா, வேதம்ங்கிற பிரமாணம், அது ஒரு அறிவை கொடுக்குது இல்லையா. அந்த அறிவை வந்து அந்த அறிவு எனக்கு எப்ப அனுபூதி ஆகுதோ அது வரைக்கும் நான் தொடர்ந்து அந்த சாஸ்திரத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பயணிக்கணும். சோ அது வரைக்கும் இருக்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ஸ்ரத்தை. புரிஞ்சுதா? இனி அடுத்தது சமாதானம். சமாதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நம்முடைய மனதை வைத்து பழகுதல், அது சமாதானம். மன ஒருமுகப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட சமதமாதி சப்தம் என்பது முடிவடைகிறது. இனி அடுத்தது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே விவேகம் பத்தி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? விவேகம் என்பது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு பார்த்தோம். நித்தியமானது ஒன்று இருக்கு, அதே மாதிரி அனித்தியமானது இந்த ஜகத் அப்படிங்கறத நம்ம அறியணும்னு பார்த்தோம். இப்ப அனித்தியமானது ஜகத் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு வர வேண்டிய ஒரு பாவனைங்கிறது என்ன? வைராகியம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து வைராகியத்துக்கு விதையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அதே மாதிரி நிலையானது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் என்பது என்னன்னா, இந்த நிலையான வஸ்து எது அப்படின்னு சொல்லி அந்த நிலையான வஸ்துவை நாடுதல், அதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேரு. இந்த முமுட்சுத்துவம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். ஒரு பொருள் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு எப்படி நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொருளை பத்தின ஞானம் நமக்கு வந்திருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த பொருள் வந்து அந்த பொருள் மேல நமக்கு ஆசை அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பொருள் எந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட் அப்படிங்கறத பொறுத்து அந்த பொருள் மேல நம்ம ஆசைப்படுவோம். மூன்றாவது முயற்சி செஞ்சிருப்போம். ஸோ இந்த 3 விதங்கள்ல தான் வந்துட்டு நமக்கு நம்ம முயற்சி செஞ்சு அடைஞ்ச எந்த பொருளா இருந்தாலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்போ இந்த மோட்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்ப வந்து சாத்தியம் ஆகும் அப்படின்னா, இந்த முமுட்சுத்துவம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு இந்த மோட்சம் என்பது விரைவில் எனக்கு கைகூடும். இதுக்கு வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து தலை பத்தி எரியுது. இப்போ வந்து இவன் வந்து இப்போ ராகு காலமா இருக்கு, யமகண்டமா இருக்கு, இப்போதைக்கு வந்து இந்த தலையில தண்ணி ஊத்த வேண்டாம், இந்த யமகண்டம் ராகு காலம் இதெல்லாம் முடியட்டும், நல்ல நேரம் வரட்டும் இப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணுவானா? அப்படி வெயிட் பண்ணவே மாட்டான். சேத்து தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில வந்து அவன் தலையை விட்டுருவான். சோ அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு தன்மையானது இருக்க வேண்டும். நான் எப்படியேனும் இந்த மோட்ச ஞானத்தை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு தீவிரமான விருப்பம் என்பது இருக்க வேண்டும். இது வந்து முமுட்சுத்துவம் சொல்லப்படுது. இதனுடைய அடுத்த கட்டம் தான் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிக்ஞாசுங்கிறது என்ன அப்படின்னா, மோட்சம் அப்படிங்கிறதுல வந்து பல குழப்பங்கள் இருக்கு நம்ம சமுதாயத்துல. அதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, தியானம் பண்ணாதான் மோட்சம், சில பேர் யோகம் பண்றதுதான் மோட்சம், இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், ஞானம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மோட்சத்தை அடையிறதுக்காக ஒருத்தன் வந்து முயற்சி செஞ்சான் அப்படின்னா அது தீவிரமான முயற்சியாக இருந்தா அது முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அவனுக்கு இந்த ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அவனுடைய அடுத்த கட்ட முயற்சி என்னவா இருக்கும், அந்த ஞானத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி அறிவை தேடுவான் இல்லையா, அதுக்கு பேர் ஜிக்ஞாசு அப்படின்னு பேர். அப்போ இந்த முமுட்சுத்துவத்துல இருந்து அந்த ஜிக்ஞாசுங்கிறதுக்கு நம்ம வந்தாகணும். சோ இந்த முமுட்சுத்துவம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஞான யோகத்திற்கு ஞான யோக விசாரம் செய்வதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்த முமுட்சுத்துவம் வரைக்கும் நமக்கு சொல்லப்படுது. இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இனி அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து ஜீவ விசாரம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ஈஸ்வர விசாரம் பார்க்க போறோம், ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது 4வதாக இந்த ஜீவ ஈஸ்வர சம்பந்தத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம், இதை பார்த்து நம்ம முழுசா நிறைவு செய்ய இருக்கோம். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.